ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி 19 கிட் ஜெனி சேனலில் உங்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 பார்க்கலாம். நான் இந்த பாக்ஸில் கோலப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கோலமாவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. கண்ணாடி கிளாஸஸ்லாம் கழுவுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு நார்லாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஏன் பேச்சஸ் விழுக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம இன்றைக்கி வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தேங்காய் நார்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இதை வச்சே நீங்கள் பாத்திரம் விளக்குனீங்க அப்படின்னா பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ கொஞ்சமாக அந்த கண்ணாடி கிளாஸ் உள்ள கோலமாவை நான் போட்டுக்கிட்டேன். மோஸ்ட்லி நீங்கள் எப்போயுமே கண்ணாடி பாத்திரம், கண்ணாடி கிளாஸஸ் அதெல்லாம் நீங்கள் கழுவுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கோலப்பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அழுக்கு எல்லாமே நல்லா சுத்தமாக க்ளீன் ஆயிரும். அந்த ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே விழுகாது. நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு கோலமாவும் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணி நான் வாஷ் பண்ணுறேன். இந்த டிப் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 2 பார்க்கலாம். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது. ஃப்ரிட்ஜு இல்லாதவங்களுக்கான டிப்ஸ் இது. ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறப்பே நீங்கள் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மாவில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நீங்கள் வெளியிலேயே மாவு வச்சாலுமே சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு. பட் இது ரொம்பவே ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். நம்ம தண்ணி வச்சு அதுக்கு மேலே மாவு வச்சாலுமே புளிக்க தான் செய்யும். பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாவு சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கும். தோசையும் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். டிப் நம்பர் 3 பார்க்கலாம். வீட்டில் லேடிஸ் நம்ம நெயில் பாலிஷ் போடுவோம். ஸோ இப்போ நம்ம அர்ஜெண்ட்டாக இப்போ எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம நெயில் பாலிஷ் கையில் போட்டுருவோம். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குது. அப்போ அந்த நெயில் பாலிஷ் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக காயாது. அதுக்கு காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக காயணும் அப்படின்னா நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிப் மூலமாக நீங்கள் சீக்கிரமாக நெயில் பாலிஷ் நம்ம கொஞ்ச நாள்லேயே ஒரு 5 நாள் ஒரு 6 நாளே உரிய ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சீக்கிரமாக ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ நெயில் பாலிஷ் கையில் நீங்கள் போட்ட உடனேயே இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே டிப் பண்ணிடுங்க கையை. ஸோ உடனே தண்ணிக்குள்ளே விட்டுருங்க. போட்ட உடனே தண்ணிக்குள்ளே விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் எந்த வேலை போய் செய்ய ஆரம்பித்தாலுமே அது நெயில் பாலிஷ் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு சீக்கிரமாக உரியாமையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிப் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் தொட்டு கூட காட்டுறேன் பார்த்தீங்களா, ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ எப்போ நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டாலும் உடனே தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி கையை விட்டுருங்க. இல்லை அப்படின்னா பைப்பை திறந்து விட்டு நீங்கள் அதில் அந்த நெயில் பாலிஷை கையை விரலை அப்படியே காட்டுங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 4 பார்க்கலாம். நம்ம வீட்டில் கொட்டாங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் எடுத்ததுக்கப்புறமா அந்த சரட்டையை நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பூ கட்டுறதுக்கு நூல்கண்டை எடுத்து வச்சு நம்ம பூ கட்டுவோம். அப்படி கட்டுறப்ப நூல்கண்டு ஒரு சைடு போகும், நம்ம இழுத்துட்ருப்போம். அப்புறம் நூல்கண்டு சிக்கு பிடிக்கும். இந்த மாதிரிலாம் நமக்கு ஆகும். அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம இந்த நூல் எடுத்து விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நூலை உள்ளே விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கொட்டாங்கச்சி எடுத்து அந்த நூல் கண்டு மேலே போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இழுத்து நீங்கள் கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா நூல்கண்டு வந்து சிக்கு பிடிக்காமல் இருக்கும். அழகாக நம்ம இழுக்க இழுக்க வந்து நல்லா கோர்வையாக வந்துட்டே இருக்கும். கண்டு வந்து உருண்டு வந்து ஓடாமல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து உருண்டு உருண்டு போயிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகாமல் இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பூ கட்டி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீட்லேயுமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். உள்ளே இருக்க தேங்காய் பீசஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொட்டாங்கச்சியில் இருக்குது. ஸோ 1 by 1 நம்ம சேனலில் வந்து நான் வீடியோஸ் போடுறேன். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப் நம்பர் 5 பார்க்கலாம். வீட்டில் நம்ம சார்ஜர் வந்துட்டு எப்போயுமே வந்து பிளக்கில் தான் இருக்கும். ஸோ நீளமாக வந்து தொங்கிட்டே இருக்கும். நிறையா பேர் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபோனை எடுத்ததுக்கப்புறமே நம்ம சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ வீட்டில் வந்து குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி இந்த ஒயரில் வந்து கை வைப்பாங்க, ஏதாவது பிடிச்சி இழுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கான டிப் தான் இது. எப்பயுமே சார்ஜரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சுற்றவே கூடாது. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி சுற்றவே கூடாது. இந்த மாதிரி சார்ஜரை சுற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வீணாயிரும். ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஒரு கிளிப்பு போட்டு விட்டுருங்க. இந்த கிளிப் வந்து நம்ம வீட்டில் லேடிஸ் வந்து தலைக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஹேர் விடுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கிளிப்பை வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு தொங்காமல் இருக்கும், யாரும் குழந்தைங்கள்லாம் பிடிச்சி இழுக்காமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, இந்த வீடியோஸில் இந்த 5 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.